ECBN ஸ்தாபனத்தாரால் நடத்தப்படும் இயேசுவுக்குள் புதுவாழ்வு என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திக்கும்படியான வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் இந்தியாவின் வட மாநிலங்களிலே பல ஆண்டுகளாக மிஷனரி ஊழியத்தை, இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியாத மக்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். இம்மட்டுமாக கர்த்தர் நற்செய்தி பங்காளர் இயக்கம் என்ற ஊழியத்தின் வாயிலாக வட இந்தியாவின் பல மாநிலங்களிலே அநேக மக்களை இயேசுவின் அன்புக்குள்ளாக வழிநடத்தும் கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பல மக்கள் பாவத்தின் அந்தகாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒளியின் வாழ்க்கைக்குள்ளாக வந்து கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வந்து கொண்டிருப்பதை இந்த நாட்களிலேயும் நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷத்திலே 7வது அதிகாரம் 21வது வசனத்தின் அடிப்படையிலே தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். யார் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள்? இந்த உலகத்திலே எத்தனையோ மதங்கள் இருக்கிறது. எல்லா மதங்களின் போதனைகளும் இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு பின்பு ஒரு நித்தியமான ஒரு வாழ்க்கை, ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திற்கு பின்பு உண்டு என்பதை தெளிவுபடுத்துகிறது. எனவே எந்த மதத்தை பின்பற்றுகிறவராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தின் வாழ்க்கை முடிந்த பின்பதாக ஒரு நன்மையான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஏக்கத்தோடு இந்த உலகத்திலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதற்கேற்ற விதமாக பல போதனைகளை பல மதத்திலே நாம் கேள்விப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று தெளிவாக கூறுகிறார். யார் பரலோகத்திலே பிரவேசிப்பார்கள்? யார் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள்? இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பு யார் இயேசு கிறிஸ்துவோடு வாழும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்வார்கள்? அநேகர் ஒரு சில தவறான எண்ணத்தை மனதில் வைத்திருப்பதை பார்க்கிறோம். அநேகர் யோசிக்கிறார்கள், நாம் இந்த வேத வசனங்களை, வேதத்தின் வார்த்தைகளை நான் ஒழுங்காக வாசிப்பேன் என்றால் நான் நிச்சயமாக பரலோகத்திற்கு போய்விடுவேன் என்று சொல்லுகிறார்கள். வேதத்தை வாசிப்பது அவசியம், வேத வார்த்தைகளை தியானிப்பது அவசியம். ஆனால் வேதத்தின் வசனங்களை மாத்திரம் வாசிப்பதனாலே நாம் பரலோகத்திற்கு செல்ல முடியாது. ஏனென்றால் நாம் யாக்கோபு என்பவர் எழுதின நிருபத்திலே வாசிக்கும் பொழுது 1வது அதிகாரம் 22வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, திருவசனத்தை வாசிக்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி தெளிவாக கூறுகின்றார். எனவே வேதத்தை வாசிப்பது மாத்திரம் போதாது, வேதத்தின்படி நாம் நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இரண்டாவது, அநேகர் யோசிக்கிறார்கள், நாம் ஒழுங்காக ஜெபித்தோம் என்றால், நாம் அடிக்கடி நாம் இயேசுவினிடத்தில் ஜெபித்தோம் என்றால் நாம் நிச்சயமாக பரலோகத்திற்கு போய்விடலாம் என்று சொல்லி நினைக்கின்றார்கள். ஜெபம் என்பது அவசியமான ஒன்று. நாம் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆனால் ஜெபிப்பதால் மாத்திரம் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக முடியாது என்பதை நாம் தேவனுடைய வசனத்திலே வாசிக்கின்றோம். லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே பரிசேயன், ஆயக்காரன் என்று சொல்லுகிறவர்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று ஜெபிப்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த பரிசேயன் அவன் தன்னை நீதிமானாக காட்டுவதற்காக அவன் அங்கே ஜெபிக்கின்றான். எனவே ஜெபிப்பதின் நோக்கம் என்ன என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ கடமைக்காக நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் என்றால் அந்த ஜெபத்தின் வாயிலாக நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க முடியாது. எனவே தான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, மனுஷர் காணும் விதமாக என்று சொல்லி அங்கே தெளிவாக கூறுகின்றார். மனுஷர் காணும் விதமாக நாம் ஜெபித்தோம் என்றால், அல்லது மற்றவர்களுக்கு நம்மை ஒரு நீதிமானாக அல்லது பக்திமானாக காண்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட நாம் ஜெபித்தோம் என்றால் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க முடியாது. மூன்றாவதாக, இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், நாம் இந்த உலகத்திலே மிகவும் பக்திமானாக நம்மை காண்பித்தோம் என்றால்
அல்லது வெறும் பக்திமானாக மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை நிறுத்தி கொண்டோம் என்றால் நாம் நிச்சயமாக பரலோகத்துக்கு போய்விடலாம் என்று சொல்லி அநேகர் நம்புகின்றார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 23ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அவர் அங்கே என்ன சொல்லுகின்றார் என்றால், இந்த மனிதர்கள், இந்த மக்கள் எல்லாரும் தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், தங்களுடைய உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் அவருடைய இருதயமோ என்னை விட்டு மிகவும் தூரமாக இருக்கிறது என்று சொல்லி அங்கே தெளிவாக கூறுகின்றார். அதை இயேசு கிறிஸ்து கூட மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலே அதை திரும்பவும் நினைவுபடுத்துகின்றார். எனவே நாம் வாயினாலே நல்ல நல்ல காரியங்களை பேசுவதன் மூலமாக, அல்லது பக்திமானை போல பேசுவதன் மூலமாக, அல்லது ஒரு பக்தியான வார்த்தைகளை நாம் மற்றவர்களுக்கு முன்பாக சொல்வதன் மூலமாக நாம் பரலோகத்துக்கு போய்விடலாம் என்று சொல்லி நாம் நம்புவோம் என்றால் நாம் தவறான வழியிலே நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் திரும்பமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மார்க் என்பவர் எழுதின சுவிசேஷத்திலே 10வது அதிகாரத்திலே 20வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே தன்னை நல்லவன் என்று காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வாலிபன் வருகின்றான். வந்து இயேசுவினிடத்தில் பேசுகின்றான். அவன் அப்படி பேசிக்கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்து சில காரியங்களை சொல்லுகின்றார், எப்படி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அவைகள் எல்லாவற்றையும் கேட்ட பின்பு அவன், என்னுடைய சிறு வயது முதற்கொண்டு நான் இவைகளை எல்லாம் நான் கை கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி தன்னை பக்திமானாக அவன் தன்னை இயேசு கிறிஸ்து முன்பாக வெளிப்படுத்துவதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து, உன்னிடத்தில் இன்னும் ஒரு குறை இருக்கிறது, நீ அதை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி பல காரியங்கள் அங்கே பேசுகின்றார். எனவே நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்றோம். எதற்காக? எப்படியாவது இந்த உலக வாழ்க்கையின் மூலமாக இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே நித்தியமான வாழ்க்கையில் பிரவேசிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளும் விதமாக, தகுதிப்படுத்தி கொள்ளும் விதமாக இந்த உலகத்திலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் யார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள்? இந்த வசனத்தின்படி நாம் சற்று யோசித்து பார்க்கும் பொழுது முதலாவது நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவன் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கின்றோம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள். அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அந்த நாளிலே, நியாய தீர்ப்பு நாளிலே அநேகர் வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நான் தீர்க்க தரிசனம் சொன்னேனே, உம்முடைய நாமத்தினாலே நான் பிசாசுகளை துரத்தினேனே, உம்முடைய நாமத்தினாலே நான் அநேக அற்புத காரியங்களை செய்தேனே, உம்முடைய நாமத்திற்காக நான் எவ்வளோ என்னுடைய பணங்களை செலவழித்தேனே, உம்முடைய நாமத்திற்காக நான் எவ்வளோ வைராக்கியமாக நான் நல்ல காரியங்கள் எல்லாம் செய்தேனே, எனக்கு அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் பாக்கியம் இல்லையா என்று சொல்லி அவரிடத்துல போய் கேட்பதை நாம் பார்க்கக்கூடும். அவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகின்றார்? உங்களை நான் அறியேன் என்று சொல்லுகின்றார். உங்களை எனக்கு தெரியாது. அப்படியானால் யார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்? என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் மாத்திரம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் அருமையான மக்களே, இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படியாவது பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளோ முயற்சி பண்ணுகிறோம். தேவனுடைய வார்த்தையின்படி நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது 2 விதமான காரியங்கள் செய்கிறவர்கள் மாத்திரம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். முதலாவது தீமோத்தேயின் புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று பவுல் சொல்லுகின்றார். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், அது தேவனுடைய சித்தம். அப்படியானால் நான் ரட்சிக்கப்பட வேண்டும், அது தேவனுடைய சித்தம். நான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது நான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அப்படி என்றால் நான் ரட்சிக்கப்படுவதன் மூலமாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதனாலே நான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அதைத்தான் நான் தேவனுடைய வார்த்தையிலே தெளிவாக வாசிக்கின்றோம். எனவே நாம் பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்றால், நித்திய காலமாக இயேசு கிறிஸ்துவோடு வாழ வேண்டும் என்றால் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். இது முக்கியமான ஒரு காரியம். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்படுவது என்றால் என்ன? ரட்சிக்கப்படுவது என்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிற இந்த பாவ மன்னிப்பை, இந்த ரட்சிப்பை நாம் நம்முடையதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அநேகர் இந்த நாட்களிலே தங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ரட்சிப்பை நம்முடைய சுய கிரியைகளின் மூலமாக, நற்காரியங்களை செய்வதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அநேகர் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து மூலமாக சம்பாதிக்கப்பட்டதாக இருக்கிறது. இந்த உலகத்திலே உள்ள எல்லா மக்களையும் இயேசு கிறிஸ்து ரட்சித்திருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் இயேசு கிறிஸ்து பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். ஒரு சிறிய உதாரணத்தின் மூலமாக நான் உங்களுக்கு விளக்க விரும்புகின்றேன். ஒரு பயங்கரமான குற்றவாளி, எத்தனையோ கொலைகளை செய்தவன், பயங்கரமான பாவங்களை செய்தவன், அவன் காவலாளர்களால் பிடிக்கப்பட்டு இறுதியாக நியாய தீர்ப்புக்காக நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றார். அவனுடைய குற்றங்கள் எல்லாம் நிரூபிக்கப்படுகிறது. கடைசியிலே இறுதியாக அந்த நீதிபதி அவனுக்கு மரண தண்டனை வழங்குகின்றார்.
ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லி, இந்த நாளிலே காலை 8 மணிக்கு இவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படும் என்று சொல்லி அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கின்றார். அதன் பின்பு அவன் திரும்பமாக சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்படுகின்றான். அந்த சிறைச்சாலையிலே தன்னுடைய மரணத்தின் நாளை எண்ணி எண்ணி கலங்கி கொண்டிருக்கிறான். இந்த மரணத்தின் நாளை எண்ணி எண்ணி தனக்குள்ளாக வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றான். இறுதியாக அவன் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு ஒரு நாளுக்கு முன்பதாக இரவிலே 8 மணிக்கு அந்த நீதிபதி அவனை பார்ப்பதற்காக சிறைச்சாலைக்கு செல்லுகின்றார். அந்த சிறைச்சாலை தலைவன் அவனிடத்திலே போய், உன்னை பார்க்கும்படியாக இந்த நீதிபதி வந்திருக்கிறார், அவர் உனக்கு ஒரு நற்செய்தி சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறார் என்று சொல்லி அவனை அந்த நீதிபதியின் இடத்துல அழைக்கின்றான். அவனோ அந்த நீதிபதியை சந்திக்க மனமற்றவனாக, நான் அவரை பார்க்க முடியாது, அவர் எனக்கு மரண தண்டனை கொடுத்தவர், அவரை நான் எதற்காக பார்க்க வேண்டும், அவரை இந்த இடத்தை விட்டு போக சொல்லுங்கள், நான் அவரை சந்திப்பதற்கு எனக்கு விருப்பமே கிடையாது என்று சொல்லி அவன் மிகவும் ஆவேசமாக அந்த சிறைச்சாலை தலைவனிடத்தில் பேசி அவனை அனுப்பிவிடுகின்றான். அவன் போகவில்லை. இறுதியாக அவர் மிகவும் துக்கத்தோடு திரும்பி சென்று விட்டார். அதன் பின்பு அவனிடத்தில் போய் அந்த குற்றவாளியிடத்தில் அந்த சிறைச்சாலைக்காரன், அந்த சிறைச்சாலை தலைவன் என்ன சொல்லுகின்றான் என்றால், நீ ஒரு முட்டாளாக மாறிவிட்டாய். அந்த நீதிபதி உன்னை சந்திக்க வந்ததின் ஒரு பெரிய நோக்கம் என்னவென்றால், நாளைக்கு உனக்கு கொடுக்கப்பட வேண்டியதான் அந்த மரண தண்டனையிலிருந்து உன்னை விடுவிப்பதற்காக அவர் ஒரு விடுதலை பத்திரத்தை உன்னிடத்திலே கொண்டு கொடுப்பதற்காக வந்தார். ஏனென்றால் நாளை காலையிலே 8 மணிக்கு உனக்கு அந்த மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனால் உன்னை திரும்பமாக கோர்ட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றால், நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றால் 10 மணி வரை காத்திருக்க வேண்டும். அதற்கு முன்பதாக உன்னுடைய மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டு விடும். எனவே அதற்கு முன்பதாக நீ அந்த மரண தண்டனையிலிருந்து விடுதலை ஆவதற்காக உனக்கு ஒரு விடுதலை பத்திரத்தை உன்னுடைய கரங்களிலே கொடுப்பதற்காக வந்தார். நீ அந்த விடுதலை பத்திரத்தை கையிலே வைத்திருந்தாய் என்றால், அந்த உனக்கு மரண தண்டனை நிறைவேற்றக்கூடிய அந்த அதிகாரியிடத்தில் இந்த விடுதலை பத்திரத்தை நீ காண்பித்தால், நீ அந்த மரண தண்டனையிலிருந்து மரண தண்டனையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு விடுவாய் என்று சொல்லி அவனிடத்தில் சொன்னான். அதன் பின்பு அவன் மிகவும் வேதனைப்பட்டு விட்டான். ஐயோ, நான் அந்த விடுதலை பத்திரத்தை நான் பெற்றுக்கொள்ள என்னை நான் மறுத்து விட்டேனே, நான் அவரை சந்திக்க மறுத்து விட்டேனே என்று சொல்லி இரவு முழுவதும் மிகவும் வேதனையோடு இருந்தான். இறுதியிலே மறுநாள் காலையிலே அவன் இந்த மரண தண்டனைக்கு அவனை அழைத்து செல்லுகின்றார்கள். 10 நிமிடங்கள் மாத்திரம் இருந்தது. அங்கிருந்த மக்களே பலர் அங்கே கூடியிருந்தார்கள். அந்த அதிகாரி அவனிடத்தில் சொன்னார், இன்னும் 10 நிமிட காலம் உன்னிடத்தில் உண்டு, நீ இந்த மக்களுக்கு ஏதாவது இறுதியாக சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு என்றால் நீ அதை சொல்லுவதற்கு இந்த நேரத்தில் உனக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்கிறோம் என்றார்கள். உடனே அவன் என்ன சொன்னான் தெரியுமா, நான் இப்பொழுது மரிக்கப் போகிறேன், எனக்கு இப்பொழுது தண்டனை கொடுக்கப்பட இருக்கிறது. ஏன் தெரியுமா, நான் செய்த குற்றத்திற்காக அல்ல, நான் செய்த தவறுகளுக்காக அல்ல, நான் செய்த கொலைகளுக்காக அல்ல, நான் செய்த திருடுகளுக்காக அல்ல, அந்த பாவத்திற்காக நான் இப்பொழுது மரிக்கவில்லை. ஆனால் அந்த பாவத்திலிருந்து எனக்கு கிடைத்த மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்ளவில்லை. நான் அதை பெறாதபடிக்கு நான் நிராகரித்து விட்டேன், நான் அதை அல்லல் தள்ளி விட்டேன், நான் அதை துச்சமாக எண்ணிவிட்டேன், நான் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டேன். எனவே அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாததினாலே நான் இப்பொழுது மரிக்கப் போகிறேன் என்று சொல்லி அந்த எல்லா மக்களுக்கு முன்பாக வேதனையோடு அறிக்கையிட்டான். அருமையான மக்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஜனங்களே, இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அனைவருக்கும் பாவத்தினின்று மன்னிப்பை கொடுத்து விட்டார். அவர் உங்களுக்கு ரட்சிப்பை அருள் செய்து விட்டார். நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? அதைத்தான் நான் வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தன் பாவங்களே மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, யோவான் எழுதின அந்த 1வது நிருபத்திலே அங்கே அவர் கூறுகின்றார், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள்ளே இல்லை என்று சொல்லுகின்றார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அவர் நம்மை மன்னிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் சென்று நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். ஏனென்றால் நமக்காக அவர் மரித்திருக்கிறார். நம்முடைய பாவத்தின் பலனை, நம்முடைய பாவத்தின் தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். நமக்கு அவர் விடுதலை பத்திரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் அந்த விடுதலை பத்திரத்தை நாம் வாங்கி கொண்டோம் என்றால், நாம் இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால், ரட்சிப்பை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் நமக்கு நித்திய தண்டனை நமக்கு இல்லை. நாம் பரலோக ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க முடியும். எனவே நாம் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இரண்டாவது, இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், நாம் 1 தெசலோனிக்கேயர் என்ற புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 4வது அதிகாரத்திலே
3ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் தெளிவாக நாம் வாசிக்கின்றோம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை கூறுகின்றது. முதலாவது நாம் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். இரண்டாவது நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். இந்த உலகம் ஒரு பயங்கரமான ஒரு உலகம். இந்த உலகத்திலே வாழ்கின்றவர்கள் ஒருவேளை நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் இந்த உலகத்தின் பாவம் அவர்களை அழுத்துகிறது, பாவம் அவர்களை ஈர்க்கின்றது, இந்த பாவம் அவர்களை மிகவும் கவர்ச்சிக்கின்றது. எனவே துணிகரமான பாவத்திற்குள்ளாக இந்த உலகத்தின் மாயைக்குள்ளாக மக்கள் கடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை நம்புகிற மக்கள் கூட இந்த உலகத்தில் அநேகர் பாவத்திற்கு அடிமையாக பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் தேவன் என்ன சொல்லுகின்றார்? தேவனுடைய வசனம் வேதம் நமக்கு என்னத்தை சொல்லுகின்றது? நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பேதுரு எழுதின முதலாவது நிருபத்திலேயும் அவர் சொல்லும் பொழுது முதலாவது அதிகாரத்திலே அவர் என்ன எழுதுகின்றார்? உங்களை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவர், உங்களை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவர், எனவே நீங்கள் பரிசுத்தம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே தெளிவாக கூறுகின்றார். எனவே இயேசு கிறிஸ்துவை நம்புகிற மக்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். பரிசுத்தம் என்றால் என்ன? அதனுடைய மூல பதத்தின் பொருளை நாம் பார்க்கும் பொழுது, பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதான காலத்திலேயும் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்தம் பரிசுத்தம் என்ற வார்த்தையை தேவன் அடிக்கடி தம்முடைய மக்களுக்கு அங்கே கூறுகின்றார். பரிசுத்தம் என்றால் என்ன? பரிசுத்தம் என்றால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அதாவது அந்த நாட்களிலே பரிசுத்த தேவாலயத்திற்கின்ற அநேக பொருட்களை பரிசுத்தப்படுத்தினார்கள். அது பரிசுத்தப்படுத்தின அந்த பொருட்களை வேறு எந்த ஒரு காரியத்திற்கும் அந்த பொருட்கள் உபயோகப்படுத்தப்படக்கூடாது என்பது தேவனுடைய சித்தம். அது தேவனுக்கென்று பிரத்யேகமாக அது தனிப்படுத்தப்பட்டது. அதை தேவனுடைய செயலுக்கு மாத்திரம், அந்த தேவனுடைய ஆலய காரியங்களின் செயலுக்கு மாத்திரம் அதை பயன்படுத்த வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். எனவே அதை பிரித்தெடுக்கிறார்கள். ஆசாரியர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் தேவனுக்கு பரிசுத்தமானவர்கள். எனவே பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது நாம் ஒரு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், கடவுளுக்காக, தேவனுக்காக, ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அப்படி வாழும் பொழுது நாம் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். எனவே பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க வேண்டும் என்றால் நாம் அந்த தேவனுடைய கட்டளைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டும், நாம் அந்த வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். இரண்டாவது நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மக்களே, உங்களிடத்தில் நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். இந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு நீங்கள் இந்த 2 கட்டளைகளை நீங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கை கொள்ள வேண்டும். இதை தவிர நீங்கள் எவ்வளோ காரியங்களை செய்யலாம். நீங்கள் எவ்வளோ ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம், எவ்வளோ நீங்கள் தான தர்மங்களை பண்ணுகிறவர்களாக இருக்கலாம், நீங்கள் எவ்வளோ தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறவர்களாக இருக்கலாம். நல்லது, அவைகளெல்லாம் தேவையான காரியங்கள், அவைகளெல்லாம் கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும். ஆனால் அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் இந்த உலகத்திலே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பாவ மன்னிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பை நாம் இந்த உலகத்தில் பெற்று இருதயத்தில் தேவ சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது தேவனுடைய சித்தமாக இருக்குது. ஏனென்றால் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் மாத்திரம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். அது மாத்திரமல்ல, பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எனவே இந்த உலகத்தில் நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்காக மாத்திரம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அவைகளையும் கொஞ்சம், இந்த உலகத்தின் காரியங்களையும் கொஞ்சம் செய்து கொள்வோம், இந்த உலகத்தின் பாவத்திலேயும் கொஞ்சம் ஈடுபடுவோம். இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே நாம் நம்முடைய மனம் போன போக்கிலேயும் சில நாட்கள் நாம் நடந்து கொள்வோம், மற்ற நாட்களிலே நாம் பரிசுத்தமாக வாழ்ந்து கொள்வோம், பரிசுத்தவான்களைப் போல ஜீவிப்போம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் இரட்டை வாழ்க்கை நம்மை தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு சேர்க்காது. எனவே நாம் முழுமையாக தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனுக்காக மாத்திரம் வாழ்கின்றவர்கள். இந்த உலகத்தின் காரியங்களிலே எந்த விதத்திலும் ஈடுபடவே கூடாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அருமையானவர்களே, நாம் அனைவரும் இந்த உலகத்திலே வாழ்கிறோம். நிச்சயமாக நாம் பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கைக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, சீக்கிரமாக கடந்து போகும். இயேசுவுக்காக வாழ்கிறவர்கள் மாத்திரம் அந்த நிச்சயமான அந்த வாழ்வு மாத்திரம் என்றென்னைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்லி ஒரு பக்தன் சொல்லுகின்றார். எனவே கிறிஸ்துவுக்காக வாழக்கூடிய ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்வோம் என்றால் நிச்சயமாக
நாம் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறவர்களாக காணப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு மேலான கிருபையை ஆண்டவர் நம் எல்லாருக்கும் தருவாராக. நாம் பரலோக ராஜ்யத்தில் நிச்சயமாக என்றென்றைக்கும் அவரோடு கூட வாழும் பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்த எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, உம்முடைய மேலான அன்புக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த உலகத்திலே வந்து எங்களைப் போல பாடுகளை அனுபவித்து இந்த உலகத்திலே எங்களுக்காக நீர் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தினீரே. எங்களை நீர் ரட்சிப்பதற்காக, எங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காக நீர் உண்மையே கொடுத்தீரே. அந்த மெய்யான பலி எங்களை மீட்டுக்கொள்வதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அந்த ரட்சிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும், இந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் நாங்கள் தொடர்ந்து கடந்து செல்லவும், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து நித்தியத்திலே நாங்கள் உம்மோடு கூட என்றென்றைக்கும் வாழும் பாக்கியத்தை நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட மேலான கிருபைகளை தாரும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் அவர்கள் எப்பேற்பட்ட நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எப்பேற்பட்ட குழப்பமான நிலைமையில வாழ்ந்து கொண்டிருந்தாலும், சந்தோஷமில்லாத ஒரு நிலைமையில வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அவர்களும் இந்த மேலான உன்னதமான ஆசீர்வாதத்தை இந்த வார்த்தையின் வாயிலாக பெற்றுக்கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தலும். உடைய பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவருக்கும் தாரும். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நற்செய்தி பங்காளர் இயக்கம் என்ற ஒரு மிஷனரி இயக்கத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகளை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஊழியமானது 1999 ஆண்டு அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி மதுரை மாநகரத்தின் திருச்சபையில் வைத்து ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பல திருச்சபை தலைவர்கள் மூலமாக இந்த ஊழியம் ஜெபத்தோடு கூட அந்த தினத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த ஊழியத்தின் முக்கியமான ஒரு நோக்கம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்கள் மத்தியிலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய இறுதி கட்டளை, நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் முன்பதாக தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு முக்கியமான கட்டளையை கொடுத்து சென்றார். அந்த கட்டளையை நிறைவேற்றும் விதமாக இந்த நற்செய்தி பங்காளர் இயக்கம் செயல்பட்டு வருகிறது. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அதை இதுவரைக்கும் கேள்விப்பட்டிராத மக்கள் மத்தியிலே அறிவிக்கும் பணியிலே ஈடுபட்டிருக்கிறோம். அந்த வசனத்தை வார்த்தைகளை கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளுகிற மக்களை திருச்சபையாக உருவாக்குகின்றோம். ஏனென்றால் திருச்சபை இந்த உலகத்திலே சீஷர்களின் கூட்டம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற சீஷர்களின் கூட்டம் திருச்சபை என்று அழைக்கப்படுகிறது. அப்படி ஏற்றுக்கொண்டவர்களை திருச்சபையாக மாற்றி அவர்களை இயேசுவை ஆராதிக்கும் விதமாக நாங்கள் இந்த மக்களை ஆயத்தப்படுத்துகிறோம். மூன்றாவது, அந்த திருச்சபை எந்த பகுதியிலே நாட்டப்பட்டிருக்கிறதோ, எந்த பகுதியிலே உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மக்கள் மத்தியிலிருந்து திருச்சபை தலைவர்களை நாம் உருவாக்க வேண்டும். அது ஒரு முக்கியமான ஒரு நோக்கம். அவர்களை திருச்சபை வழிநடத்தக்கூடியவர்களாக, திருச்சபை போதகர்களாக, சுவிசேஷகர்களாக, அவர்கள் இன்னும் ஆண்டவரை அறியாத, இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவிக்க வைக்கும் விதமாக அவர்களை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். எனவே மூன்றாவது நோக்கம், இயேசு கிறிஸ்துவின் திருச்சபைக்கு தலைவர்களை உருவாக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியம் இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்கள் மத்தியிலே மாத்திரமல்ல, எந்த விதமான வசதிகளும் இல்லாத மக்கள் மத்தியிலே, குறிப்பாக கல்வி அறிவு, மருத்துவ வசதிகள் போன்ற எந்த விதமான அடிப்படை தேவைகளும் சந்திக்கப்படாத நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே இந்த ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இடங்கள் குறிப்பாக வட இந்தியாவின் வட மாநிலங்களான ஜார்க்கண்ட், குஜராத், இன்னும் மகாராஷ்டிரா, இப்படி பல மாநிலங்களிலே கிராம பகுதிகளிலே பார்க்கும் பொழுது அங்கே பள்ளிக்கூட வசதிகள் எதுவுமே கிடையாது. கல்வி கற்பதற்கேற்ற வாய்ப்புகள் இல்லை. அநேக குக்கிராமங்களிலே அங்கே பள்ளிக்கூடங்கள் கிடையாது. அப்படியே சில இடங்களிலே ஒருவேளை கல்வி சாலைகள் இருந்தாலும் அங்கே அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஆசிரியர்கள் தூரமான அந்த கிராமங்களுக்கு அவர்கள் செல்வதில்லை. எனவே அந்த குழந்தைகளுக்கு கல்வி அறிவு என்பது ஒரு தூரமான ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே நம்முடைய திருச்சபைகள் இருக்கிற கிராமங்களிலிருந்து அருமையான அந்த பிள்ளைகளை நாம் ஒரு கல்வி அறிவு உள்ள பாடசாலை வசதி உள்ள இடத்திற்கு கொண்டு வந்து அங்கே சிறுவர் இல்லங்களை அமைத்து அந்த குழந்தைகளை நாம் அங்கே வைத்து அவர்களுக்கு கல்வி கொடுத்து வருகின்றோம். எழுத வாசிக்க சொல்லி கொடுக்கிறோம். அவர்கள் படிப்பு உலக பிரகாரமான கல்வியோடு மாத்திரமல்ல, அவர்களுக்கு வேத வசனங்களையும் நாங்கள் இங்கே போதிக்கிறோம். இதன் மூலமாக
வருங்கால தலைமுறைக்கு அவர்கள் சுவிசேஷகர்களாக, திருச்சபை தலைவர்களாக, மற்றவர்களுக்கு நற்காரியங்களை போதிக்கிறவர்களாக, இன்னும் பயங்கரமான பாவத்தின் அடிமைத்தனத்தில் அந்தகாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒளியின் வாழ்க்கையை காண்பிக்கிறவர்களாக அவர்களை நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியத்தின் வாயிலாக அநேக மக்கள் கடந்த ஆண்டுகளிலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மூட நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள், மூதாதையர்களின் ஆவிகளை வணங்கி கொண்டிருந்த மக்கள், தங்களுடைய மூதாதையர்கள் மரித்து போன பின்பும் அவருடைய ஆவி நம்முடைய பகுதிகளிலே, நம்முடைய கிராமங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை குடும்பத்திலே பிரச்சனை வருமென்றால், வியாதி வருமென்றால் உடனடியாக அவர்களுக்கு வருகிற எண்ணம், என்னுடைய தாத்தாவோ அல்லது என்னுடைய மூதாதையர்களுடைய ஆவி என்னை துன்பப்படுத்துகிறது, எனவே அந்த ஆவியை நான் திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பல மிருகங்களை அவர்கள் பலி செலுத்தி, கோழியோ அல்லது மாடோ அல்லது மற்ற ஒருவேளை பன்றிகளோ, இப்படி பல மிருகங்களை எடுத்து கொண்டு போய் அவர்கள் அதை வெட்டி அதை பலி செலுத்தி அந்த ஆவியை திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அப்படி செய்தால் கூட அவருடைய வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து விடுதலை இல்லை, அவர்களுக்கு மன அமைதி கிடைக்கவில்லை, அவருடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கவில்லை. தொடர்ந்து அந்த பாவத்திலேயும் கஷ்டத்திலேயும் துன்பத்திலேயும் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே சுவிசேஷம் சென்றதினாலே, இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொண்டதினாலே, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொண்டதினாலே அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய சமாதானம். இப்படியாக இந்த நாட்களிலே கிட்டத்தட்ட இந்த வட இந்திய மாநிலங்களிலே 80க்கும் அதிகமான கிராமங்களிலே திருச்சபைகள் உருவாகி இருக்கிறது. கிறிஸ்துவை ஆராதிக்கக்கூடிய கூட்டம் அங்கே உருவாகி இருக்கிறது. அவர்கள் அடிக்கடி கூடி சந்தோஷமாக தேவனை ஆராதிப்பதை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை பார்க்கிறோம். வியாதியிலிருந்து விடுதலை பெற்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதை பார்க்கிறோம். அவர்கள் இந்த உலகத்திலே எந்த விதமான நோக்கமும் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருந்தவர்களாக இருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம் வந்தது, அவருடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வந்தது, மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு புதிய சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஊழியத்தை நாம் இந்த நாட்களிலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே கிட்டத்தட்ட 80க்கும் அதிகமான கிராமங்களிலே இப்படிப்பட்ட மக்கள் அங்கே நல்வாழ்வை பெற்று கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, 100க்கும் அதிகமான பேர் இந்த ஊழியத்திலே இணைந்து, இந்த பணியிலே இணைந்து அவர்கள் இயேசுவின் சுவிசேஷத்தை பல இடங்களிலே அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊழியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தரனும் அநேக மக்களை இப்படிப்பட்ட ஊழியத்தில் இணைக்கும்படியாகவும் இப்படிப்பட்ட திருச்சபையிலே கொண்டு வரும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். தொடர்ந்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.